வணக்கம். இன்னைக்கான ஆரோக்கியம் சார்ந்த பதிவில் நாம் என்ன தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினமும் அதிகாலையில் 2 டம்ளர் கம்மங்கூழ் குடிப்பதால் என்ன மாதிரியான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும், இந்த கம்மங்கூழில் மறைந்திருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் என்ன, இந்த கம்மங்கூழை யாரெல்லாம் தினசரி எடுத்துக்கொள்ளலாம், யாரெல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோ மூலம் நிச்சயமாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ இந்த கம்மங்கூழில் மறைந்திருக்கக்கூடிய நன்மைகள் என்ன, இந்த கம்மங்கூழில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் என்ன, இதனால் நமக்கு ஆரோக்கிய ரீதியாக என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில், அதாவது கோடை வெயிலின் தாக்கத்தை குறைப்பதற்கு தினசரி உங்களுடைய உணவு பழக்கத்தில் இந்த கம்மங்கூழை நீங்கள் சேர்த்து வரலாம். இந்த கம்மங்கூழை தினசரி நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது கண்டிப்பாக உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய எரிச்சலை நீங்கள் நிச்சயமாக தவிர்க்கலாம். இந்த மாதிரி வெப்பத்தை தவிர்ப்பதற்கும் உடலில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தவிர்ப்பதற்கும் இந்த கம்மங்கூழ் ஒரு சிறந்த உணவாகவே நாம் பார்க்கலாம். இந்த கம்மங்கூழின் மகிமைகள் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தெரியவில்லை அப்படின்னே சொல்லலாங்க. நம்மளுடைய முன்னோர்களுடைய காலகட்டத்தில் தினசரி உணவாக பயன்படுத்தி வந்த ஒரு உணவை இந்த கம்மங்கூழாக சொல்லலாம். பாரம்பரிய உணவாக பார்க்கப்படக்கூடிய இந்த கம்மங்கூழில் ஒளிந்திருக்கக்கூடிய நன்மைகளை நாம் இப்போ தெரிந்து கொள்ளலாம். நம்ம நாட்டினுடைய பாரம்பரிய உணவுகளில் ஒன்றுதான் இந்த கம்மங்கூழ் அப்படின்னு சொல்லப்படுது. 10 வருடங்களுக்கு முன்பு வரை பார்த்தீங்கன்னா கம்மங்கூழ் அனைவரது வீட்டிலும் சாதாரணமாக தயாரித்து குடித்து வந்தோங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கம்மங்கூழ் அரிய பானமாக தள்ளுவண்டி கடையில் விற்கப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இன்று இருக்கக்கூடிய வெயிலினுடைய தாக்கத்தை குறைப்பதற்கு இந்த கம்மங்கூழ் சிறந்த உணவாக உங்களுக்கு இருக்குங்க. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வெயிலுடைய தாக்கம் நிச்சயமாக அதிகமாகவே இருக்கிறது. கோடை காலம் ஆரம்பித்த உடனே இந்த உணவு பழக்கத்தை நாம் மாற்றிக்கணும். இந்த நிலையில பார்த்தீங்கன்னா பலர் அதிக வெப்பத்தால் பல்வேறு ஆரோக்கிய பிரச்சனைகளால் நிச்சயமாக அவஸ்தைப்படுவாங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய நேயர்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உடல் சூட்டினால் கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழலும் இருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய நேயர்கள் தினசரி உங்களுடைய உணவு பழக்கத்தில் கம்மங்கூழை நீங்கள் நிச்சயமாக சேர்த்து வரலாங்க. இந்த உடல் சூட்டை தணிப்பதற்கும் ஏராளமான பானங்கள் மருந்துகள் போன்று விற்கின்றன. ஆனால் முந்தைய காலத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பானங்கள் மருந்துகள் இல்லாமல் இருந்தாலும் நம்மளுடைய முன்னோர்கள் வெயிலால் ஏற்படக்கூடிய தாக்கத்தை தணிப்பதற்கு பழங்காலம் முதலாக கம்மங்கூழை தான் குடித்து வந்தார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கம்மங்கூழ் எதிலிருந்து செய்யறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தானிய வகையில ஒன்றான கம்புவில் இருந்து இதை செய்யறாங்க. இந்த கம்புவில் பார்த்தீங்கன்னா ஏராளமான ஊட்டச்சத்துகள் நிறைந்திருக்கு. அதில் 15% புரோட்டீன் இருக்கு, அதிக அளவு நார்ச்சத்து இருக்கு, வைட்டமின் இ, வைட்டமின் பி, இந்த மாதிரி நியாசின் போன்ற நிறைய ஊட்டச்சத்துகள் இருக்கிறது. ஸோ இது போன்ற ஊட்டச்சத்துகள் அனைத்துமே உங்களுக்கு கிடைப்பதோடு உடலில் ஏற்படக்கூடிய சூட்டையும் இது நிச்சயமாக உங்களுக்கு தடுக்க உதவியாக இருக்கிறது. இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு, அதாவது குழந்தைகளுக்கும் சரி பெரியவர்களுக்கும் சரி, கனிமச்சத்துகளான இரும்புச்சத்து, மக்னீசியம், பாஸ்பரஸ் மற்றும் பொட்டாசியம் போன்றவை நிறையவே தேவைப்படுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த சத்துகள் அனைத்துமே அடங்கியுள்ள இந்த கம்மங்கூழை தினசரி உங்களுடைய உணவு பழக்கத்தில் நிச்சயமாக நீங்கள் சேர்த்து வரலாம். அதாவது கம்மங்கூழ் குடிப்பதால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எழுந்த உடனே கண்ட உணவுகளை சாப்பிடாமல் கம்மங்கூழை தயாரித்து நீங்கள் குடித்து வரலாம். முக்கியமாக கம்மங்கூழ் தயாரிப்பது மிகவும் எளிமையான ஒரு விஷயமாகவே பார்க்கப்படுது. அதுவும் பார்த்தீங்கன்னா இரவில் தயாரித்து மறுநாள் காலையில் குடிக்க வேண்டிய ஒரு பானமாகவே இதை நாம் சொல்லலாம். இன்றைய தலைமுறையினருக்கு ஏற்ற அற்புதமான காலை உணவாக இது நிச்சயமாக உங்களுக்கு இருக்குங்க. உடல் சூடு இதனால் நிச்சயமாக குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. வெயில் காலத்தில் உடல் சூட்டால் நிறைய பேர் நிறைய விதமான கஷ்டங்களை அனுபவித்து வருவீங்க. இந்த உடல் சூட்டை தணிப்பதற்கு இளநீருக்கு அடுத்தபடியாக சிறந்த பானம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்மங்கூழை சொல்லலாம். ஒருவர் கம்மங்கூழை தினமும் காலையில் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடலின் வெப்பநிலை அளவுக்கு அதிகமாகாமல் சீராக பராமரிக்கப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. அதோடு பார்த்தீங்கன்னா கம்மங்கூழ் உடலுக்கு உடனடியான ஆற்றலை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இரத்த சோகை இதனால் நீங்கும் அப்படின்னு ஆச்சரியமாக சொல்லப்படுது. கம்புவில் இருக்கக்கூடிய இரும்புச்சத்து அதிகமாக இருக்கிறது. இது இரத்த செல்களின் உற்பத்திற்கு அவசியமான ஒரு முக்கிய சத்தாக இருக்கிறது. இந்த கம்மங்கூழை ஒருவர் தினமும் குடித்து வந்தால் இது இரத்த சோகையை நிச்சயமாக சரி செய்யும். இதனால உங்களுடைய உடலில் இரத்தத்தின் அளவை அதிகரிக்க நினைத்தீங்கன்னா கண்டிப்பாக தினசரி உங்களுடைய உணவு பழக்கத்தில்
கம்மங்கூழை நீங்க சேர்த்து வரலாம். அது போலவே கம்புவில் உள்ள வைட்டமின் பி, கார்போஹைட்ரேட் மற்றும் கொழுப்புகளை உடைத்தறிய உதவியாக இருக்கிறது. இது ரத்தத்தில் உள்ள கெட்ட கொழுப்புகளின் அளவை குறைத்து உங்களுக்கு நல்ல கொலஸ்ட்ரால்களை உடலில் ஏற்படுத்தி கொடுக்குங்க. இதில் கெட்ட கொலஸ்ட்ரால்கள் நிச்சயமாக ஏற்படுவதை இந்த கம்மங்கூழ் தடுப்பதாகவே சொல்லப்படுது. கம்புவில் உள்ள நியாசின் பார்த்தீங்கன்னா இரத்த நாளங்களில் கொலஸ்ட்ரால் தேங்குவதை தடுத்து இரத்தத்தில் உள்ள நல்ல கொழுப்புகளின் அளவை இது நிச்சயமாக அதிகரிக்க செய்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. அதுபோலவே இந்த கம்மங்கூழ் பார்த்தீங்கன்னா உடல் எடையை குறைப்பதற்கு சிறந்த மருந்தாகவே இருக்குங்க. கம்மங்கூழில் உள்ள அதிகப்படியான ஊட்டச்சத்துகள் காரணமாக பசி உணர்வு நிச்சயமாக நமக்கு குறையுங்க. அதாவது தினசரி 2 டம்ளர் காலையில் கம்மங்கூழ் குடித்தால் நமக்கு பசியே ஏற்படாது. ஸோ இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் இந்த மாதிரி உணவு பழக்கத்தை நீங்கள் கொண்டு வரும் பொழுது கண்டிப்பாக உடல் எடை இதனால் குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. அதுபோலவே இந்த கம்மங்கூழ் உடல் எடையை பராமரிக்க உதவியாக இருக்கிறது மட்டுமல்லாமல் மெதுவாக செரிமானம் ஆவதால் நீண்ட நேரம் பசி எடுக்காமல் தடுக்குங்க. கம்புவில் உள்ள அதிகமான நார்ச்சத்து பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாக உணவு உண்பதை தடுக்க செய்யும். இதனால் நீங்கள் உங்களுடைய உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு முயற்சி செய்தீங்கன்னா கண்டிப்பாக இப்போ இருக்கக்கூடிய இந்த கோடை காலத்தில் தினசரி காலை உணவாக கம்மங்கூழை நீங்கள் சேர்த்து வரலாம். அடுத்ததாக குடல் புற்றுநோயின் அபாயத்தை இந்த கம்மங்கூழ் குறைக்கிறது. கம்புகள் உள்ள நார்ச்சத்து ஊட்டச்சத்துகள் காரணமாக புற்றுநோயின் அபாயம் குறையுங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் மருத்துவ ரீதியாகவே சொல்லப்படுது. பெண்களுக்கு இருக்கக்கூடிய மார்பக புற்றுநோயிலிருந்து பாதுகாப்பாக இது நிச்சயமாக இருக்கிறது. ஸோ பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த மாதிரி பாதிப்புகளும் நிச்சயமாக இந்த கம்மங்கூழால் தடுக்கப்படுகிறது. அதுபோலவே உயர் ரத்த அழுத்தம் இதனால குறைகிறது. இந்த கம்மங்கூழை தினசரி நீங்க சேர்த்து வரும் பொழுது ரத்த ஓட்டத்தில் ஏற்படக்கூடிய தடையை தடுத்து உயர் ரத்த அழுத்தத்தை இது குறைக்க உதவியாக இருக்கிறது. கம்பு தீவிரமான ஆஸ்துமா மற்றும் ஒற்றை தலைவலியும் நிச்சயமாக குறைக்குங்க. ஸோ இந்த கோடை காலத்தில் நிச்சயமாக நீங்கள் சேர்த்து வரலாம். சர்க்கரை நோயை பராமரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கம்புகள் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து காரணமாக இந்த மாதிரி மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும். இது செரிமான செயல்பாட்டை தாமதப்படுத்தி இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை சீராக பராமரிக்கும். ஸோ சர்க்கரை நோய் உள்ளவர்கள் கம்மங்கூழை குடித்து வந்தீங்கன்னா இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவு கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள உதவுங்க. முக்கியமாக டைப் 2 சர்க்கரை நோயாளிகளுக்கு இது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்றாங்க. இந்த கம்மங்கூழை நாம் சாப்பிடுவதால் நல்ல தூக்கம் நிச்சயமாக நமக்கு வருகிறது. மன அழுத்தத்தை குறைக்க உதவியாக இருக்கிறது. தினமும் இரவில் படுப்பதற்கு முன்பாக ஒருவர் 1 கப் கம்மங்கூழை குடித்தீங்கன்னா மன அழுத்தம் குறைந்து இரவில் நிம்மதியான ஆழ்ந்த தூக்கம் உங்களுக்கு வரலாங்க. அதுபோலவே மாதவிடாய் காலத்தில் கால் வலிகள் நிறைய பெண்மணிகளுக்கு நிச்சயமாக ஏற்படும். ஸோ இப்படி இருக்கக்கூடிய பெண்மணிகள் கம்மங்கூழை நீங்கள் குடித்து வரும் பொழுது மாதவிடாய் காலத்தில் சந்திக்கக்கூடிய வயிற்று வலி, வயிற்று பிடிப்புகள், கால் வலி அனைத்துமே நீங்கள் தடுக்கலாம். அதுபோலவே இந்த கம்மங்கூழை தினசரி நாம் எடுத்துக்கொள்ளும் போது எலும்புகள் வலிமையாக கூடிய ஒரு சிறந்த ஊட்டச்சத்து இதில் இருக்கிறது. ஸோ தினசரி நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது நிறைய விதமான ஊட்டச்சத்துகள் உடல் ரீதியாக உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. இதனால் நல்ல மாற்றத்தை உடல் ரீதியாக நீங்கள் பார்க்கலாம். ஸோ தினசரி கம்மங்கூழை குடித்து வந்தால் என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்குது அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலம் நிச்சயமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தேங்க்யூ.